பிரசாந்தன் கம்பராமாயணத்திலே ஒரு கதாபாத்திரமாக இருந்தான் என்று வைத்துக் கொள்ளுங்கள். பிரசாந்தன் கம்பராமாயணத்திலேயே ஒரு கதாபாத்திரமாக இருந்திருந்தால் கம்பராமாயணத்தில் சொல்வன்மை மிக்கவர்கள் ஆண்கள் தான் என்ற கட்சிக்கு நானே வந்திருப்பேன். ஆனால் இவர் கம்பராமாயணத்திலே ஒரு பாத்திரம் அல்ல, அந்த பாத்திரங்களை பற்றி பேசுகிற ஒரு பேச்சாளர். அதனால்தான் அவரை நான் இப்போது மறுத்து சொல்ல வேண்டி இருக்கின்றது. என்ன சொன்னீர்கள் தம்பி? வீடனன் ராவணன் முன்னாலே நின்று இரணியனுடைய கதையை, பிரகல்லாதனுடைய கதையை சொல்லுவதற்கு எவ்வளவு துணிச்சல் வீடனனுக்கு இருக்க வேண்டும் என்று சொன்னீர்கள். சொன்னீங்களா? சொல்லிவிட்டு அடுத்த பத்தியிலேயே என்ன சொல்லுகிறீர்கள்? சொல்வன்மை என்பது 5 குணாதிசயங்களினால் விளக்கப்படும். அவர் சொன்னார், நான் சொல்லல. நடுவர் அவர்களை நீங்கள் குறித்து வைத்திருக்கிறீர்கள். நீங்க கொண்டு வந்திருக்கிற பேப்பருக்கு மேடையே போறாது. நான் என்னமா செய்யறது? உங்க அளவுக்கு வர வாங்கி வரலையே நான். இல்லை, நாங்கள் பேசுவதையெல்லாம் குறித்து கொண்ட பேப்பரை சொல்லி நீங்க என்ன வேணாலும் சொல்லலாம், நான் ஒத்துக்கிறேன். இது உங்க நேரம். 5 சொன்னார். பிழையில்லாத சொல் இருக்க வேண்டும், சுருக்கமாக பேச வேண்டும், சுருங்க சொன்னாலும் அது விளங்க இருக்க வேண்டும், இனிமையான மொழிகளால் பேச வேண்டும், விழுமிய பயனோடு பேச வேண்டும். இந்த 5 தானே நீங்க சொன்னீங்க. இப்ப தம்பி உங்களை பார்த்து நான் கேட்கிறேன், நீங்க சொன்ன அந்த 5 டெபினிஷன்ல 2வது விஷயமான சுருங்க சொல்லுவது என்பதை வீடனன் செய்தானா இல்லையா என்று உங்களை பார்த்து நான் கேட்கிறேன். அதான் 176 பாட்டு, 175 பாட்டுங்க. கொதித்து இந்த அவையில நான் எவ்வளவு வேணா பேச முடியும். மணி அடிக்க ராஜ்குமார் மாதிரி நானும் பேசிடுவேனா? அவர் அப்ராணிமா? என்ன அவரை பிராணின்னு தான் அவரே சொல்றாரு. நீங்க வேற இன்னொரு ஏன் அப்ராணி முன்னாடி சேர்த்துக்கிறீங்க? இதை நீங்க சொல்லுவீங்கன்னு தான் நான் சொன்னேன். இந்த அணியே ஜூல இருந்து வந்த அணி. அது போனா சதீஷ், அவருக்கு சிவசதீஷ்க்கு பெண் பார்ப்பதற்காகவே ஒரு அணி இங்கே அரங்கேறி இருக்கிறது. பட்டிமன்ற நோக்கம் நிறைவேறியது. கம்பராமாயணத்தில் சொல்வன்மையை பற்றி பேசணும்னா கல்யாணம். இவரு நான் போனா நீல புடவையே பாப்பேன், அவர் போனா மஞ்சள் புடவை பாப்பாரு, பச்சை புடவை பாப்பாரு. மார்க்கமா இருக்கு. நீங்க வேற அவங்க பக்கமே சேர்ந்து பேசுறீங்க. இப்ப நான் தம்பி பிரசாந்தனை பார்த்து கேட்கின்றேன், சொல்வன்மையினுடைய 2வது முக்கியமான குணாதிசயமாக நீங்கள் சொன்ன சுருங்க சொல்லுதல் என்பது விபீஷணனுக்கு இருந்ததா இல்லையா? சார், ஒரு அவை ஏற்கனவே கொதித்து கொண்டிருக்கிறது. ராவணன் ஆணவத்தினுடைய உச்சியிலே நிற்கின்றான். புத்தி சொல்ல போகிற நீ சுருங்க சொல்லி விளங்க வைக்க முடியுமா? அதை செய்ய முடியாததால் 175 பாடல்களை, 176 பாடல்களை சொல்லி ராவணனால் அவையிலிருந்து வீடனன் விரட்டி அடிக்கப்பட்டான் என்றால் உங்களுடைய வாக்குமூலப்படியே விபீஷணனுக்கு சொல்வன்மை இல்லை என்பதை நீங்கள் ஒத்துக்கொண்டிருக்கிறீர்களா இல்லை? ஏன் கொஞ்சம் கம்மியா சொல்றது? விபீஷணன் கொஞ்சம் கம்மியா சொன்ன என்ன சார் வந்து இவ்வளவு சொல்லி அவன் கேட்கல. கம்மியா சொன்னா கேட்டிருப்பான் சார். சொற்களிலே சிக்கனம் இருக்கிற போதுதானே கேட்பவர்களுக்கு கேட்க வேண்டும் என்று. விபீஷணன் மாத்திரம் ஆண் கதாபாத்திரங்களே பேசி கொள்றாங்க, இல்ல பேசாம கொள்றாங்க. சத்ருகன் ஒரு வார்த்தை சொல்ல மாட்டேன், சொல்லியா வாயை திறந்து பேச மாட்டேன். இந்த குறையை பெண்கள் சார்பில் நான் ராமாயண ஆண் கதாபாத்திரங்கள் மீது மாத்திரம் வைக்கவில்லை, பொதுவாகவே வைக்கிறேன். பேசினா பிரச்சனை வந்துடும் உம்முன்னு இருக்காங்க. பேசவே மாட்டாங்க, பேச ஆரம்பிச்சா முடிக்கவே மாட்டேன்றான். சார், பரதன் மாமா வீட்டில் வந்தானா? கோசலை எவ்வளவு வருத்தத்தில் இருக்கா? கணவன் இறந்துட்டான், பையன் காட்டுக்கு போயிட்டான், எவ்வளவு பெரிய வருத்தத்தில் இருப்பா. எது சொல்வன்மை? மற்றவர்களினுடைய கண்ணை பார்த்தே தெரிந்து கொள். தம்பி சொன்னார், அந்த கண்ணை பார்த்து நான் புரிஞ்சுக்கணுமா? கோசலையினுடைய கண்ணை பார்த்து பரதன் என்ன புரிந்து கொண்டான்? கோசலை ஒரே ஒரு கேள்வி தானே, ஏன்பா உங்க அம்மா இதெல்லாம் செஞ்சது உனக்கு தெரியாதாப்பா? ஒரு வார்த்தை தானே கேட்டான். என்ன பதில் சொல்ல? பிரசாந்தனுடைய டெபினிஷன் படி என்ன பதில் சொல்லியிருக்கணும்? சுருங்க சொல்லணும், அதையும் விளங்க சொல்லணும், அதிலும் ஒரு விழுமையும் இருக்கு. சொன்னார் இல்ல? என்ன பதில் சொல்லியிருக்கணும்? அம்மா நீ வளர்த்த பிள்ளைம்மாண்ணா, இந்த ஒரு பதில் போரும் தானே? இல்லை என்ன சொல்லியிருக்கணும்? அம்மா நான் இப்போதான் வரேன், எனக்கு என்ன நடந்தது தெரியாது. என்ன பதில் சொன்னான் பரதன்? அந்த பாவம் செஞ்சவன் போன நரகத்துக்கு நான் போவேன், இந்த பாவம் செஞ்சவன் நரகத்துக்கு நான் போவேன், குருவின் பத்தினியை நயந்தவன் செஞ்ச பாவத்துக்கு நான் போவேன்.
60 பாவத்தை லிஸ்ட் பண்றான். அந்த அம்மா ஏற்கனவே வேதனையில இருக்கு. இல்லாத பாவத்தை அப்பா தம்பி தெரியாம கேட்டுட்டே சாமி, உங்ககிட்ட போய் கேட்ட பாரு, நீ எதுக்கு இவ்வளவு பேசுறன்னு நான் கேட்கிறேன். வீடனன் அவனுக்கு இருந்த அந்த ஆன்மாவினுடைய நேர்மை திறனினால் ராவணன் முன்னால நின்று இதையெல்லாம் சொன்னான் என்று தம்பி பிரசாந்தன் சொல்லுகிறார். நான் கேட்கிறேன், அந்த அவையில் வீடனனுடைய ரோல் என்ன? ஒரு அமைச்சனாக இருக்கின்றான். ஒரு அமைச்சன் பேச வேண்டியது அவனுடைய கடப்பாடு. பேச வேண்டியவன் மிக மிஞ்சி பேசியதாலே விரட்டப்பட்டான். ஆனால் இதே நான் திருப்பி போடுகிறேன், அந்த ராவணன் முன்னால சீதை நிற்கிறாள். பல நாள் சாப்பிடலைங்க, பல நாள் சாப்பிடல, நீர் அருந்தவில்லை, உறங்கவில்லை, தனக்கு உற்றார்கள் வருவார்களா மாட்டார்களா என்று தெரியாத அந்த தாபத்திலே இருக்கிற சீதை ராவணனை பார்த்து முக்கோடி வாழ்நாளில் அவன் இதுவரை கேட்டிராத கடுஞ்சொற்களினால் ராவணனுடைய தவறை சுட்டிக்காட்டினாலே அது வீரமா? வீடனன் சொன்ன சொல்லிலே இருந்தது வீரமா என்று சொல்லுங்க. சீதை சொல்லுகிறாள், கடிக்கும் வல்லறவும் கேட்கும் மந்திரம். பாம்பு கூட நீ மந்திர சொல்லி சொல்லுகிற போது அதை கேட்டு நடக்கும். ஆனால் உன்னை சுற்றி இருக்கிற ஜால்ரா கோஷ்டி இருக்கு பாருங்க, கவிதா சொன்னபடி இது ஜொல்லு கோஷ்டி, சுத்தி இருப்பது ஜால்ரா கோஷ்டி. சுத்தி இருக்கிற ஜால்ரா கோஷ்டியில் இருக்கிறவங்கலாம் நீ செய்வது தவறு என்று சொல்ல துணிச்சலே இல்லாமல் இருக்கிறார்களே. ராவணா, உனக்கு நன்மையை சொல்ல உன்னை சுற்றி யாரும் இல்லையா என்று அந்த ராவணனை பார்த்து சீதை துரும்பன மதித்து கேட்டாலே. சுருக்கமா 175 பாட்டுல கேட்கல, ஒரே ஒரு பாட்டுல. அதுதானங்க சரம் ஒக்கும் சொல். நீ ஒரு அம்பு எய்த வேண்டிய இடத்தில் 176 அம்பை எய்தால் அவன் பெரிய வில்லாளியா? ஒரே அம்பினால டார்கெட்டை தொடுறானே அவன் நல்ல வில்லாளியா என்று தம்பி பிரசாந்தனை பார்த்து நான் கேட்கிறேன். கவுண்டிங்ல அடி வாங்குது. இனிமையாக பேச வேண்டும் என்பதை 4வது இலக்கணமாக தம்பி பிரசாந்தன் வைத்ததை நீங்கள் மறந்திருக்க மாட்டீர்கள் என்று நினைக்கிறேன். இந்த ஆண்களிலே இனிமையாக எத்தனையோ பேர் பேசினதாக அவர்கள் சொல்லுகிறார்கள், இருக்கலாம். ஆனா நீ இனிமையாக பேசினாய் என்று யாரையாவது பார்த்து கம்பன் சொன்னானா? யாரையாவது பார்த்து கம்பன் சொன்னானா? இனிமையா தான் பேசியிருக்காங்கன்னு வச்சுக்கலாமே. ஆனா ஒரு பெண் பாத்திரம் பேசுகிற போதுதான் நீ இவள் இவ்வளவு இனிமையாக பேசினாள் என்று கம்பனே வந்து எங்களுக்காக, எங்கள் 3 பேருக்காக சாட்சியை சொல்லுகின்றான். தாரை வருகின்ற போது இசையினும் இனிய சொல்லினாள் என்று கம்பன் தாரையை பற்றி சொல்லுகின்றான். இலக்குவன் அப்படி வராங்க, அப்படியே அந்த எல்லாத்தையும் பொடி பண்ணுகிற கோவத்தோடு வர. குரங்கல் என்ன பண்ணுது? கல்லை போடுது. இவன் இவ்வளவு கோவத்தோடு வருகிறவன் மீது கல்லை போட்டால் அந்த கல்லால் அமைக்கப்பட்ட கல் மலையை தகர்த்து கொண்டு இலக்குவன் வருகின்றான். அவனை பார்த்து தாரை கேட்கிறாள், தம்பி, உன்னுடைய அடிப்பட்டதால் எங்களுடைய வீடு புனிதம் பெற்றது. நீ உங்க அண்ணனை விட்டு வரமாட்டியப்பா, அண்ணன் இல்லாம வந்திருக்கிய தம்பி, என்ன விஷயம் என்று தாரை கேட்பதை கம்பன் சொன்னான், இசையினும் இனிய சொல்லினாள் என்று சொன்னான். அப்ப நீங்க சொன்ன 4வது இலக்கணம் இருக்கிறதே, அந்த 4வது இலக்கணத்துக்கு பொருத்தமாக இருந்தது ஆண் பாத்திரமா பெண் பாத்திரமா? சொல்லுங்கள் நீங்கள். தம்பி பிரசாந்தன் சொல்கிற எங்க அணிக்குள்ள குழப்பம் இருக்கான். இவங்க அணிக்குள்ள குழப்பமே இல்லை. இவர்கள் அணியிலே இவர்கள் வைத்த வாதத்திலேயே எவ்வளவு குழப்பம் இருந்தது கொஞ்சம் யோசிச்சு பார்த்தீங்களா நீங்க? ராஜ்குமார் முதல்ல பேசும்போது என்னென்ன சொல்லியிருக்கார்? பெண்கள் பேசிக்கொண்டே இருக்காங்க, வேண்டாத பேச்சு பேசியவர்கள் பெண்கள், பெண்ணின் பேச்சால் குழப்பம் வரும், ஆண்கள் குழப்பத்தை தீர்த்து வைத்தார்கள் எல்லாம் சொல்லிட்டு கடைசியில் சொன்னார், போட்டோ ஷூட் செய்தவர்கள் பெண்கள், போட் எடுத்து வந்தவர்கள் ஆண்கள். ராஜ்குமார், உங்க ஊர்ல வெள்ளம் வந்தது, எங்க ஊர்ல வந்தது. உங்க ஊர்ல மழை தான் வந்தது, வெள்ளம் எங்க ஊர்ல வந்தது. அங்க ஒரு ட்ரெயின் நின்றுட்டு இருந்ததில்ல, 800 பேர் அந்த ட்ரெயின்ல சோறு இல்லாம இருந்தானே. 800 பேருக்கு 30 குடும்பங்களே இருந்த ஒரு கிராமத்தை சேர்ந்தவர்கள் சோறு போட்டார்களே, அந்த சோற்றை சமைத்து கொடுத்தது ஆண்களா பெண்களா? போட்டோ ஷூட் செஞ்சது ஆண்களா பெண்களா? என்ன பேசுறீங்க நீங்க? ராஜ்குமார் கேட்கிறார், இவருடைய 5வது இலக்கணம் மறந்துடாதீங்க. இந்த அணிக்குள்ள குழப்பத்துக்காக நான் சொல்றேன். இவருடைய 5வது இலக்கணம் என்ன? விழுமியங்களோடு பேச வேண்டும். ராஜ்குமார் என்ன சொன்னார்? மகோதரன் ராவணன்ட்ட பேசுற மாதிரி பேசி அவன் சீதையை கொல்லாமல் தடுத்தானா. ராவணனுக்கு இவ்வளவு மப்பை ஏற்றி விட்டதே மகோதரன் தான். அவனை கெடுத்ததே அவன் தான், கெடுத்ததே மகோதரன் தான். அப்போ மகோதரனுடைய பேச்சில் விழுமியம் இல்லை என்பதை
பிரசாந்தன் சொல்லுகிறார், பகோதரன் தான் நன்றாக பேசினார் என்று ராஜ்குமார் சொல்லுகிறார். இந்த அணிக்குள்ள அப்ப கூட்டணிக்குள்ள குழப்பம் வந்து விட்டதா இல்லையா என்று நான் கேட்கிறேன். இப்பதான் ஆரம்பிச்சிருக்கு. தம்பி சிவசதீஷ், நானும் வாழ்க்கையில வருத்தப்பட்டவங்களை பார்த்திருக்கேன். இப்படி தன்னுடைய வருத்தங்களை மேடை போட்டு சொன்ன ஒருத்தர் இதுவரை நான் சந்தித்தது. அவர் கஷ்டம் அவருக்கு. சொல்றாரு, சீதை இலக்குவனை தப்பா ஒரு வார்த்தை சொல்லிட்டா அதற்கான பிராயச்சித்தம் தான் அவள் நெருப்பிலே நின்றது என்று சொன்னார். இருக்கட்டும், நெருப்பிலே அவளை ஏற்றுவதற்கு முன் அவளை பார்த்து ராமன் சொன்ன சுடு சொற்களுக்கு என்ன பிராயச்சித்தம் நடந்தது? என் கடவுள் தான் ராமன். ராமனை தவறு சொல்லுவது எனக்கு பிடிக்காது. ஆனாலும் இது மதுரையின் மண். இங்கே நெற்றிக்கண் திறப்பினும் குற்றம் குற்றமேனு நான் சொல்ல வேண்டும். சீதை இலக்குவனை ஒரு சொல் சொல்லிவிட்டாள். அது அந்த சந்தர்ப்பத்தினுடைய அழுத்தத்தால் அவள் வாயிலிருந்து வந்துவிட்ட ஒரு சொல். கணவனுக்கு ஒரு ஆபத்து வந்துவிடக் கூடாது என்பதற்காக அவள் வாயிலிருந்து தெரித்து விட்ட ஒரு சொல். ஆனால் அந்த சொல்லுக்காக 10 மாசம் அவள் வருத்தப்பட்டாள். இலங்கையிலே இருந்த போதெல்லாம் மஞ்சனை வெய்தேனே என்று வருத்தப்படுகிறாள். ஐயோ, என் பையனை நான் திட்டேன் என்றா, என் மைத்துனனை நான் தவறாக சொன்னேன் என்று சீதை சொல்லவில்லை. மஞ்சனை வெய்தேன், என் பையனை நான் திட்டேன், என் மகனை நான் தப்பா. 10 மாசம் வருத்தப்பட்டா சார். சொன்ன ஒரு சொல்லுக்காக பிராய்த்தானால் அந்த சீதையை ராமன் சொன்ன சுடு சொல்லுக்கு பிராயச்சித்தம் கம்பனுடைய காப்பியத்தில் எங்கே இருக்கிறது? நீ இன்னும் உயிரோட இருக்கியேன்னு கேட்கிறார் ராமன் சீதையை பார்த்து. நீ அரக்கரோடு சேர்ந்து புலால் உண்டாயே என்று ராமன் சீதையை பார்த்து கேட்கின்றார். இந்த சுடு சொற்களுக்கு பிராயச்சித்தம் எங்கே இருந்தது? பெண்கள் ஒருவேளை அவர்கள் வாயிலிருந்து ஒரு வார்த்தை தவறாக சந்தர்ப்பத்தினுடைய அழுத்தத்தால் வந்துவிட்டாலும் மன்னிப்பு கேட்டு இருக்கிறார்கள், மனம் வருந்தி இருக்கிறார்கள். ஆண்கள் அதை கூட செய்யவில்லை என்றால் நீங்கள் சொன்ன 5வது இலக்கணமான விழுமியத்திலிருந்து ஆண்கள் விலகி இருக்கிறார்கள், பெண்கள் விலகவில்லை என்பதை பிரசாந்தன் அவர்களே இலக்கணமெல்லாம் சொல்லாதீங்கய்யா. பிரசாந்தன் ஒரு முக்கியமான பாயிண்ட் வச்சார். அந்த அணியில் என்ன குழப்பம்னா, கைகேயி கூனிலாம் சொன்னது, சூர்பனகை சொன்னது அது அறத்தை சார்ந்ததா இல்லையா என்ற குழப்பம் என்று சொன்னால் ஒரு குழப்பம் எங்களுக்கு கிடையாது. ஒரு குழப்பம் எங்களுக்கு கிடையாது. இந்த கேள்விக்கு கம்பனை விடை சொல்லாத போது நாங்கள் 3 பேர் எதற்காக விடை சொல்ல வேண்டும்? இந்த கேள்விக்கு கம்பன் விடை சொல்லி இருக்கிறானா? அவனே விடை சொல்லாத போது நாங்க 3 பேர் எதுக்கு சார் விடை சொல்லணும்? இதுக்கு கைகேயி கண்ணினால் தெரிந்து கொள்வது சொல்லாற்றல் என்று தம்பி பிரசாந்தன் சொன்னாரவா. தூங்கிக் கொண்டிருந்த போதிலே கூட கண்களிலே கருணை பொலிய தூங்கியவள் கைகேயி. அப்ப நீங்க சொன்ன இலக்கணத்தின்படி பேசும்போது அல்ல, பேசாது இருக்கிற போதும் அவள் கண்களில் இருந்து கருணை பொழிந்து கொண்டிருக்கிறது என்றால் அந்த கைகேயி கெட்டவள் எப்படி சொல்றீங்க? நான் சொல்றேன் கைகேயி நல்லவள் என்று நான் சொல்லுவேன். அவள் சொன்ன ஒவ்வொரு சொல்லும் அறத்துக்காக சொல்லப்பட்ட சொல் என்று நான் சொல்லுகின்றேன். பிரச்சனை இவர் தானே சொன்னாரு, குழப்பத்தை விளைவிப்பவர்கள் பெண்கள், அதை நீக்குபவர்கள் ஆண்கள். கல்யாணம் ஆகல, அதனால தெரியல அவருக்கு விஷயம். ஆன பிறகு தெரியும். குழப்பமே தம்பி யாரால் வந்தது தெரியுமா? தயரதனால் வந்தது. தயரதன் ஏற்படுத்திய குழப்பம் இது. கைகையை கல்யாணம் பண்ணிக்கும் போது அளந்து விட வேண்டியது. நான் இந்திரன், நான் சந்திரன், அளந்து விட்டு கைகேயிக்கு பிறக்கிற மகனுக்கு தான் பட்டம் கொடுப்பேன் என்கின்ற அந்த வாக்குறுதியை கொடுத்து விட்டு கைகேயை திருமணம் செய்து கொண்டு வந்தது தயரதன் செய்த பிழை. அப்படி ஒன்று சொன்னதே சொல்லாத அது சொல்வன்மையா? ஒரு சொல் சொன்னால் அதற்காக உயிர் வாழ வேண்டும், அதுதான் சொல்வன்மை. அப்படி ஒன்று சொன்னதையே மறந்து போய் ராமனுக்கு எதுக்காக சார் நைட்டோட நைட்டா பட்டாபிஷேகத்துக்கு ஏற்பாடு? அவ்வளவு அவசரம் எதுக்கு? திருமணத்துக்கு ராமனுக்கு திருமணத்தும் போது எத்தனை பேர் போனீங்க, எவ்வளவு எடுத்து போனீங்க, எவ்வளவு நாள் ஆக்கினீங்க? பட்டாபிஷேகம் மட்டும் நைட்டோட நைட்டா? ஏன்? அவனுடைய மனசுக்கு தெரியும் தான் செய்வது தவறு என்று. தன்னுடைய கணவன் சொல் பிறந்து விட்டான் என்கின்ற பாவம் அவனுக்கு வரக்கூடாது என்பதற்காக அதிலிருந்து அவனை காப்பாற்றிய தியாகி கைகேயி என்று நான் சொல்லுகின்றேன். ஒன்று பார்த்தீங்களா? சொல்வன்மை என்பது என்ன தெரியுமா? நீங்க எந்த விதமான பப்ளிக் ஸ்பீக்கிங் கோர்ஸுக்கு போனாலும் ஒன்று சொல்லி கொடுப்பாங்க உங்களுக்கு. பேசுவது ரொம்ப நல்லா பேசணும், ஆனால் சில நேரத்தில் பேச்சை விட மௌனத்துக்கு வலிமை அதிகம் என்பதை எல்லா பப்ளிக் ஸ்பீக்கிங் கோர்ஸ்லையும் சொல்லி கொடுப்பாங்க. The spaces in your speech is extremely important. கைகேயி தயரதனை காப்பாற்றுவதற்காக அவன் வாய்மை தவறினான் என்கின்ற பிழை அவனுக்கு வரக்கூடாது என்பதற்காக அதை நினைவூட்டினாள். நான் உயிரே துறந்து விடுவேன் என்றாலும் உயிர் துறப்பதை விட சொல் துறப்பதுதான் அதிக அவமானம் என்பதால் அதிக அவமானத்திலிருந்து அவனை காப்பாற்றினாள் கைகேயி என்று நான் சொல்லுகின்றேன். அதற்கு பிறகு ஒரு வார்த்தை பேசினாள்.
நீங்க எல்லாம் என்னென்ன சொன்னீங்க? கைகேயி சொல்லக்கூடாத வார்த்தைகளை மகனே சொன்னான். அவனை அத்தனை பேரும் அவளை திட்டினார்கள். ஒரு சொல் சொல்லாதவளாக கைகேயி காப்பியத்திலிருந்து விடை பெற்றுக் கொண்டு போகிறாள் என்று சொன்னால், குழப்பத்தை விளைவித்தவன் தயரதன், அவனுக்கு வந்த பழியிலிருந்து அவனை காப்பாற்றியவள் கைகேயி என்று நான் சொல்லுகிறேன். நிறைவாக நடுவர் அவர்களே, நான் 11வது வகுப்பு படிக்கிற போது காரைக்குடி கம்பன் கழகத்துக்கு போய் அங்கே நடக்கிற கம்பன் விழாவில் ஒரு பார்வையாளராக நான் கலந்து கொண்டேன். அங்கே பார்த்த அந்த சம்பவத்தை மாத்திரம் சொல்லிவிட்டு நான் நிறைவு செய்ய போகின்றேன். முருபழ ரத்தினம் செட்டியார் என்கின்ற கம்பராமாயண மாமேதை, அவர் ஒரு விவாத மேடையில் பேசுகிறார். விவாத மேடையினுடைய டாபிக் இப்போ ரொம்ப அவுட் ஆஃப் கான்டெக்ஸ்ட், ஆனால் அன்றைக்கு அது இருந்தது. கற்புடை பெண்டிராயின் பிறர் நெஞ்சு புகார் அப்படின்னு ஒரு இலக்கணம் நமக்கு இருக்குது. ஒரு பெண் கற்புடையவளா என்பதை எப்படி தெரிந்து கொள்ள வேண்டும் தெரியுமா? அவளை பற்றி யாருமே அவள் மேலே ஆசைப்பட்டுறக்கூடாது, அப்போதான் அவள் கற்புடையவள் என்று இந்த சொல்லுக்கு விளக்கம். இந்த காலத்தில் பொருந்தாது. ஏன்னா நாம் எதிர்ப்போம், எவனோ ஒருத்தன் சொல்லு பார்ட்டியா இருந்தால் இவ தான் கிடைச்சாளா அதுக்கு என்று நாங்கள் இன்றைக்கு கேட்போம். ஆனால் அது அன்றைக்கு இருந்தது, அந்த காலத்திலே இருந்தது. கருத்தரங்கம் எதை பற்றியது என்றால், கற்புடை பெண்டிராயின் பிறர் நெஞ்சு புகார் என்கின்ற இலக்கணத்திலிருந்து சீதை வழுவினாளா, அப்போது அவள் தவறு இழைத்தவளா இல்லையா என்பது கருத்தரங்கத்தினுடைய தலைப்பு. எவ்வளவு சென்சிட்டிவான டாபிக் பாருங்க. முருபழ ரத்தினம் செட்டியார் சீதைக்காக பேசுகிறார். பிறர் நெஞ்சு புகவில்லை சீதை என்று சொல்லுகின்றார். ஏன்? அவள் கற்புடையவள், மற்றவனுடைய ராவணனுடைய நெஞ்சில் அவள் போகவில்லை. ராவணன் அவளை தானே நினைச்சிட்டு வெம்பிட்டு இருந்தான், அவன் நெஞ்சுக்குள்ள அவள் போகவில்லை என்று எப்படி சொல்லுகிறீர்கள் என்று நடுவர் கேட்கிறார். முருபழ ரத்தினம் செட்டியார் சொல்லுகிறார், சீதையை ராவணன் பார்த்து அவளுடைய உருவத்தால் கவரப்பட்டு அவள் பால் ஈர்க்கப்பட்டிருந்தால்தான் இந்த டெபினிஷன்ல சீதை வருவா. ஆனா ராவணன் நேசித்தது, காமுற்றது, அவனை அப்படி துரத்தியது அவன் பார்த்த சீதை அல்ல, அவன் கேட்ட சீதை மாத்திரம்தான் என்று முருபழ ரத்தினம் செட்டியார் சொன்னார். அவன் சீதையை பார்த்தாங்க, பார்த்தெல்லாம் இம்ப்ரெஸ் ஆகல. அதற்கு முன்பே அவனுடைய நெஞ்சத்தில் இருந்தது சூர்பனகையினுடைய சொல்லினால் கட்டமைக்கப்பட்ட சீதை என்று சொன்னால், மைதீர் கஞ்சமே வதனம் என்றாலும் கண்கள் கடல்கள் என்று சூர்பனகை சொல்லுகிறார். அவளுடைய முகம் தாமரை தான், தாமரை கடல்ல இருக்கும். ஆனா தாமரைக்குள்ள கடல்ல இருக்குமா? முகம் தாமரை போல இருந்தது, ஆனால் கண்கள் கடல்கள் என்று சூர்பனகை சொன்னபோது விழுந்த ராவணன் அவனுடைய மரணத்துக்கு பிறகுதான் அவனை பிடித்த அந்த மாயை விலகியது என்று சொன்னால், தன்னுடைய சொற்களினால் ராவணனுடைய நெஞ்சத்துக்குள் ஒரு பெண்ணையே அவளால் கட்டி எழுப்ப முடிந்திருக்கிறது என்றால், பெருமக்களை நான் இப்படி சொல்லி முடிவு செய்கிறேன். ஒரு சொல் என்பது ஒரு சரத்தை போல இருக்க வேண்டும் என்று சொன்னார். ஒரு வில் எய்தப்பட்ட போது எய்துகிறவனுடைய நெஞ்சத்துக்குள் என்ன குறிக்கோள் இருக்கிறதோ, என்ன டார்கெட் இருக்கோ, அதை போய் கரெக்டா அடிச்சா அந்த வில்லாளி நல்ல வில்லாளி. நெஞ்சுக்குள் இருக்கிற டார்கெட்டை போய் எய்தாம ஓரத்துல பைபாஸ் ஆனாக்கா அது நல்ல வில்லாளி. நல்ல விஷயத்துக்காக பேசுறவெல்லாம் நல்லா பேசுறவன் என்று எங்கேயாவது இருக்கிறதா? இல்லை. பிரிதோர் சொல் இச்சொல்லை வெல்லும் தன்மை, வெல்லும் சொல் இன்மை அறிந்து, அவ்வளவுதான சொல்றாரு. இதை விட நல்ல சொல்ல அடுத்தவன் வைக்க முடியாதபடி பேசுகிறவன் சொல்வன்மை உடையவன். அந்த சொல்வன்மை உடையவன் நல்லவனா கெட்டவனா என்பது அடுத்த பட்டிமன்றம். ஆனால் நினைத்ததை நடத்துகிற சொற்கள் யாருடைய வாயிலிருந்து வந்தது என்று பார்த்தால் பெண்களினுடைய வாயிலிருந்து தான் வந்தது. அறத்துக்காகவும் சில பெண்கள் பேசினார்கள் என்று பிரசாந்தன் சொன்னார். அறத்துக்காகத்தான் அத்தனை பெண்களும் பேசினார்கள் தம்பி என்று உங்களுக்கு நான் விளக்க விரும்புகின்றேன். கோசலை அவள் காலிலே குகனை பற்றி அவ்வளவு சொன்னீர்களே, அந்த குகன் யார்? தன்னை நாய் தன்னை நாய் 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 என்று சொல்லிக் கொண்டிருந்த வேடுவர் குலத்தை சார்ந்தவன் அல்லவா? அந்த குகன் கோசலையை பார்க்க வருகின்றான். கோசலையை பார்த்த உடனே அழுகின்றான். இது இன்னொரு பிரச்சனை, ஆண்கள்கிட்ட பேச வேண்டிய இடத்துல அழ வேண்டியது. அந்த இடத்துல பரதன் இருக்கிறான், சத்ருக்னன் இருக்கிறான், குகன் இருக்கிறான். 3 ஆண்கள் இருக்கிறார்கள், 3 பெண்கள் இருக்கின்றார்கள். கைகேயி இருக்கிறாள், கோசலை இருக்கிறாள், சுமத்திரை இருக்கிறாள். 3 ஆண்களும் அழுகிறார்கள், 3 பெண்களும் அழாமல் தைரியத்தோடு இருக்கிறார்கள். கம்பன் படைத்து காட்டுகிற காட்சி இது. குகனை பார்த்து விட்டு கோசலை என்ன சொன்னால் தெரியுமா? அவன் யாருன்னு அப்பதான் தெரியும், தன்னை நாய் என்று சொல்லிக் கொள்ளுகிறவன். ஆனால் தன்னுடைய மகனுக்கு அவன் நண்பன் என்ற உடனே கோசலை சொல்லுகின்றாள், நைவீர் அலீர் மைந்தி. பிள்ளைங்களா அழாதீங்க. 3 பேர் அழுதுட்டு இருக்கு. ஆண் பிள்ளை சிங்கங்கள் அல்லவா? 3 பேர் அழுதுட்டு இருக்காங்க. நைவீர் அலீர் மைந்தீர்.
உங்க அண்ணன் வந்த பிறகு அவனோடு சேர்ந்து நீங்க 5 பேரும் இந்த நாட்டை ஒற்றுமையாக ஆட்சி செய்யுங்கள். முன்ன பின்ன தெரியாத வந்தவனுக்கு நாட்டில் 5இல் 1 பகுதியை கொடுக்கிற மனம் கோசலைக்கு இருந்ததல்லவா? அந்த மனம் கோசலைக்கு இருந்ததனால்தான் தம்பிக்கு தன்னுடைய நாட்டை விட்டு தருகிற மனம் ராமனுக்கு வந்தது என்று நான் சொல்றேன். பரத்துக்காக ஒலித்த குரல் பெண்ணின் குரல். நினைத்ததை நினைத்தவாறு எய்துவதற்கு பயன்பட்டது பெண்ணின் குரல். குழப்பங்களை விளைவித்தவர்கள் ஆண்களாக இருக்க அந்த குழப்பங்களுக்கு மாற்று கண்டுபிடித்தது பெண்ணின் குரல். ஆண்கள் அஞ்சி நடுங்கி தடுமாறிய போது தைரியமாக ஒலித்த ஒரு சீதையின் குரலை வைத்து நான் சொல்லுகின்றேன், அதுதான் சொல்வன்மை என்று. சீதையை விட 1000 மடங்கு வலிவு கொண்டவன் கும்பகர்ணன். கும்பகர்ணன் ராவணனுக்கு புத்தி சொல்ல போனான். சிட்டர் செயல் செய்தில்லை என்று ஆரம்பிக்கின்றான். நீ சீதையை விடு என்று சொல்ல வருகின்ற போது ராவணனுடைய முகம் மாறுவதை பார்த்து இனிமே விட்டுட்டா நமக்கு மரியாதை இருக்காது, விட வேண்டாம் என்று தான் வெச்ச அடியிலிருந்து பின்னடி வைக்கிறானா இல்லையா கும்பகர்ணன் என்பதை ஒருவேளை நடுவர் வாய்ப்பு கொடுத்தால் தம்பி பிரசாந்தன் சொல்லட்டும். பட்டிமன்றம் முடியுமா வேணாமா? இல்ல அவர் தானே சொன்னாரு, அவனுடைய எதிரிலே பேசுகிற துணிச்சல் இருந்ததுன்னு வீடன் நீளமா பேசி நாசமா போனா. சார் ஒன்றும் இல்லை சார், நடுவர் அவர்களே எல்லாருக்கும் நீங்கள் இன்னும் ஒரு நிமிஷம் ராஜ்குமார் 3 தடவை சொன்னார். நான் ஒரே ஒரு தடவை மட்டும் சொல்லுங்கள். நீங்கள் சொல்லல, அதனால ஒன்றும் பரவாயில்ல, பேசுங்க சார். எது சொல்? விளைவுகளை யோசித்து சொல்லப்படுகிற சொல் தான் சரியான சொல். எல்லாம் தான் முடிஞ்சிருச்சு, சண்டையே முடிஞ்சிருச்சு. சீதை எப்படி இருக்கா? 10 மாதம் பஞ்சத்தில் அடிபட்டு கிடக்குறா, நிற்க சக்தி கிடையாது. அதே சாரி சார் 10 மாதமாக மாற்றலை சார். எப்படி இருப்பா அவள்? அந்த கூந்தல் பேணப்படவில்லை, அவள் சோறு இல்லை, அவளுக்கு தண்ணி இல்லை, எப்படி இருந்திருப்பா? வீடனம் சும்மா தானே இருக்கணும். தேவியை சீரோடும் உன்னை யார் கேட்டது? உன்னை யார் கேட்டது? சீதைக்கு மேக்கப் போட்டு ராமன்ட்ட கூட்டிட்டு போன்னு சொன்னது யாரு? வீடனன். நீ யார் சார் அதை சொல்றதுக்கு? கணவன் மனைவி அவள் இருந்த நிலையிலேயே அவளை